வாழ்க்கையில நான் எதுவும் ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்டதில்ல. இப்போ நான் கேக்குறதெல்லாம் கல்யாணமே வேண்டான்னு சொல்ற திவ்யாவோட மனசை மாத்தி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கணும்னு தான். அதை நிறைவேற்றி வச்சிருப்பா. திவ்யானா எனக்கு ரொம்ப உயிர். அவளுக்கு வாழ்க்கை பூரா துணையா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கூட. இந்த ஜன்மத்தில் நான் விரும்புறது இது ஒன்று மட்டும்தான். நீங்க தான் திவ்யா கிட்ட பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணும் ப்ளீஸ். அம்மா. வாவ், பியூட்டிஃபுல். இப்பதான் உங்களை முதல் தடவை புடவைல பாக்குறேன். எவ்வளவு அழகா இருக்கீங்க. நீலாவே புடவை கட்டி தரையில இறங்கி வந்த மாதிரி இருக்கு. உங்களை ஓவரா புகழ்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொம்பளைங்க புடவை கட்டா இவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு உங்களை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்கம்மா போலாம். என்னங்க போனதும் சுத்தி போடுங்க, இல்லன்னா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீலாவே புடவை கட்டி தரையில இறங்கி வந்த மாதிரி இருக்கு. பொம்பளைங்க புடவை கட்டா இவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு உங்களை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னது புடவை பட்டி காட்டு? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும். ஐ டோன்ட் லைக் இட். சரி. Sorry for the break. புருஷனோட பவர் என்னங்கிறது முதல் ராத்திரியிலே பொண்டாட்டிங்களுக்கு காமிச்சிடணும். அப்பதான் பொண்டாட்டிங்களுக்கு புருஷன் மேல நம்பிக்கை வரும். அதுக்காக தான் இப்போ த்ரில் கொடுத்தேன். How is it? Hey, what is this? Come here. What the hell is this? என்ன இது புடவை பட்டிக்காட் மாதிரி? ஒரு கையில தம்புரா, இன்னொரு கையில மணி வச்சுட்டு ஹரிஹர சாம்போன்னு பாட எவ்வளவு பொருத்தம். ஓ ஐயோ, ஃபர்ஸ்ட் நைட் பால் சென்டிமெண்டா கொட்டிடுச்சே. பரவாயில்ல, இந்த கிளாஸ் ரொப்பிடலாமா? முழுசா குடிக்கூடாதுல்ல, உன்னுடைய பங்கு பாதி இதுல இருக்கு. இந்த குடி. Come on, have. ஓ, உனக்கு பிராண்டினா பிடிக்காது, தட்டி விட்டு. எனக்கு இந்த படம் தான் இஷ்டம் இல்லை. அவுத்து. Come on, take it out. அவுத்து. உடம்புல எதுவுமே கிளீன். Come on, அவுத்து. என்னது ஏதோ பெரிய டிராகுலா ஃபில்ம் மாதிரி எஃபெக்ட் கொடுக்குற? முதல் ராத்திரி பெட்ரூம்குள்ள புருஷன் பொண்டாட்டியோட புடவையாவுக்கு சொன்னது தப்பா? என்ன வெக்கமா? ஓகே, நானே அவுத்துறேன். பொண்ணுங்க உடம்போட அழக புடவை அவுத்துட்டு இந்த வெளிச்சத்துல பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. இப்பதான் கிளீனா இருக்கு. என்ன பண்றீங்க? இன்னைக்கு ராத்திரி விட்டா உன்னை ஃப்ரெஷ்ஷா பார்க்க முடியாதுல்ல, அதான் வீடியோல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். என்னைக்காவது பார்ட்டியில என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாருங்கடா என் வைஃபோட கிளாமர்னு பந்தாவா காட்டுவேன். ஓகே, கம் ஆன், கிவ் மீ a nice pose. Hey. பொண்டாட்டியோட அழகு புருஷனுக்கு தான் சொந்தம். அத வீடியோ போட எடுத்து விபச்சாராக்காதீங்க. என்ன விட்டுடுங்க. பக்கத்துல வந்தா நான் செத்துருவேன். You get lost. டேய் எங்கடா போற? மேல அவளை தனியா விட்டுட்டு. அம்மா தாயே, நான் வேண்டாம் சொல்ல நீ நடத்தி வச்ச ஒரு டப்பா கல்யாணம் அது நமக்கு ஒத்து வராது.
டேஸ்டே இல்லாத பழைய பஞ்சாங்க மருமகளோட நீயே குடும்பம் நடத்து. ஏய், திவ்யா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? கடை மூட போறாங்க. மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் கிளம்பு. ஜானகிமா, ஏன் பதட்டமா இருக்கீங்க? திவ்யா இன்னும் வரல. எப்போ இவ்வளவு லேட் ஆனது இல்ல? திவ்யா இன்னும் வரலையா? மழை வர போகுதுன்னு வேற ரேடியோல சொன்னா. ரேடியோல சொல்லிட்டேன்ல, அப்ப கண்டிப்பா புயல் வராது, ஆனா பொண்ணு வரும். ஐயோ, இங்க நான் பேசிட்டு இருக்காம யாரெങ്കിലും ஆம்பளைங்க போய் நோக்கிட்டு வந்துடே. இவங்க என்ன சொல்றாங்க எனக்கே பல பாசம் தெரிஞ்ச மிலிட்டரிக்கார உனக்கே தெரியலனா எனக்கு எப்படி தெரியும்? குட்டி ஒன் மோர் டாக். நீங்கள் 2 பேரும் போய் நோக்கிட்டு வர கூடாதா? போறதாவது வரதாவது. என் பொண்டாட்டி கூட ஆபீஸ் போயிட்டு இன்னும் வரல. நான் என்ன டென்ஷன் ஆயிட்டேனா என்ன? நீ எதுக்குப்பா டென்ஷன் ஆகணும்? அதான் ஜாக்சன் இருக்கானே, அவன் கொடையோட போயிட்டான். உட்காந்துங்களா? அண்ணா, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். அதுக்குள்ள திவ்யா வந்தா சொல்லுங்க. மழை வரும் போல இருக்கமா, எப்படி போவீங்க? நினைச்சிட்டு தான். என்ன கலிக்கிறது? நீங்கள் போய் நோக்கு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. திவ்யாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நான் பாத்துக்கிறேன். திவ்யா எங்க இருந்தாலும் 5 நிமிஷத்துல கூட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. தைரியமா இருங்க. வெரி குட். மச்சான், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? இந்த ஜாக்சன் பையன் என் பொண்டாட்டி தேடி போயிருக்கானா? நீ எப்படி திவ்யாவை பாப்பல, அப்ப என் சம்சாரத்தை பாத்தீங்கன்னா அனுப்பி வை. இந்த ஜாக்சன் பையன் கிடைச்சானா அவனை ஒரு புடிச்சு அனுப்பு. போயா. ரொம்ப சீப் ஆகிட்டு மாதிரி பேசுறானே. வாட்ச்மேன், திவ்யா போயிட்டாங்களா? கடை மூடி எவ்வளவு நேரம் ஆச்சு? அந்த அம்மா போய் 2 மணி நேரம் ஆச்சுங்க. என்ன திவ்யா எங்க நிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதனாலதான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வண்டி அப்புறமா எடுத்துக்கலாம். அங்க உங்க அம்மா காணோம்னு தவிச்சிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். இல்ல, நீங்க போங்க. நான் சொல்றத கேளுங்க, வாங்க. திவ்யா, நீங்க வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு அங்க உங்க அம்மா எவ்வளவு துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? இந்த மழையில கூட உங்களை தேடுறதுக்கு அவங்களே கிளம்பிட்டாங்க. அவ்வளவு எதுக்கு, உங்களை காணுவதும் இந்த மழையில நீங்க எங்க மாட்டிக்கிட்டீங்களோன்னு நானே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். எந்த சம்மந்தமும் இல்லாத நானே இவ்வளவு துடிச்சு போயிட்டேன்னா சம்மந்தப்பட்டவங்க எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்க சொல்லுங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு நான் சாமி கிட்ட கூட வேண்டிக்கிட்டேன். திவ்யா, என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? இவ்வளவு நேரம் எங்கடி பாருங்க? என் ஃப்ரெண்ட் பத்மாவுக்கு அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் நடந்துச்சு, அவளை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேங்க. ஓ, அதனால்தான் லேட்டா? நீ ஆபரேஷன் பண்ணலையே? சுமங்கலி பூஜைக்கு போனேன், அதான் லேட். புடவை வாங்க போனேன், அதான் லேட். ஆட்டோ கிடைக்கலங்க, அதான் லேட். பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல், த்ரெட்டிங், பெடிக்யூர், மேனிக்யூர் இதெல்லாம் பண்ணிட்டு வரணுங்க, அதனால தான் லேட். லேட்டா வரதுக்கு பொம்பளைங்க மூட்டை கணக்கா போய் சொல்வீங்க. உண்மையை சொன்னி என் பாய் ஃப்ரெண்ட்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தேன், ஹோட்டல் ரூம்ல லேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன் அப்படின்னு என் பாய் ஃப்ரெண்ட் கெஞ்சினா, அதனால தாங்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு உண்மையை பயப்படாம சொல்லுமா? என்ன இப்படி பேசுறீங்க? ஒரு புருஷன் பேசுற பேச்சாது. திவ்யா, ஐயோ, டேய், அவளுக்கு அடிபட்டு ரத்தம் வருதுடா, ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போ. செத்தா முனிசிபல் ஆபீஸ் போன் பண்ண, அவங்களே வந்து பணத்தை தூக்கிட்டு போ. என்னாச்சுமா? ஒன்னும் இல்லம்மா, வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான். எல்லாரும் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டாங்கம்மா. என்னங்க எல்லாரும் வெளியிலேயே நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க? தலை நனைஞ்சிருக்க, உள்ள கூட்டு போங்க. இந்த உதவியை நாங்க மறக்க மாட்டோம் தம்பி. அவங்க தலை நனைஞ்சிருக்கு, முதல்ல தோட்டி விடுங்க போங்க. கண்டோ, பெண்ணுங்களுக்கு ஆம்பளை துணைனா இங்க தானே இருக்கணும். என் வீட்டுல இருந்தா எனக்குன்னு ஒண்ணு வாச்சிருக்கு. என்ன பிரயோஜனம்? நீங்க போங்கக்கா, நீங்க வாங்க, நம்ம வேலையை பாப்போம். வா மோனி. ஏன்பா அந்த பாப்பாவை வண்டியில பின்னால வச்சு கூட்டிட்டு வந்தியே, லவ்ல ஏதாவது டெவலப்மெண்ட் இருந்துச்சா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நீ சரியா வர மாட்டேன். மச்சான், அந்த ஜாக்சன் பையல பாத்தியா? உங்க பொண்டாட்டி தான் வீட்டுக்கு வந்துருச்சுல. அவ வந்துட்டா, அவளை தேடிட்டு அந்த பையன் போனதா சொன்னாங்களே, அவனை பாத்தியான்னு. கண்ட நாயங்களை தேடுறதே என் பொழப்பு இல்ல. குட் நைட்.
அது சரி. பிரதர், இந்தாங்க இந்த தைல பாட்டில வீட்டுல கொடுத்துருங்க. யார் வீட்டுல? உங்க வீட்டுல தான். எங்க வீட்டுல யாருக்கு? உங்க ஒய்ஃபுக்கு தான். ஒய்ஃபுக்கு என்ன? அவங்க மலையில் நனைஞ்சு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. இத வெந்நீர்ல விட்டு ஆவி பிடிக்க சொல்லுங்க. இங்க வாடா. அவ ஏன் ஒய்ஃபா ஓ ஒய்ஃபா? ஐயோ உங்க ஒய்ஃப் தான். அப்புறம் எதுக்குடா நீ தைல வாங்கிட்டு வந்த? இல்ல அது வந்து சொல்ற டேய் அதெல்லாம் வேணாம். சொல்றா. நீ பதில் சொல்ற டேய். சொல்றா. சார் இங்க வாங்க சார். நீங்க ஐயாயிரத்து கேளுங்க சார். ஒய்ஃபோட வாழ முடியல சார். திவ்யா வாடி, ரோலர் கோஸ்டர்ல சுத்தலாம். ஐயோ நான் வரலப்பா, நீங்க போய் சுத்துங்க. ப்ளீஸ் வா திவ்யா, போய் சுத்தலாம். ஆஹா எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு ஆகாதே. குழந்தைங்க எல்லாம் சுத்துறாங்க, ஏண்டி பயப்படுற? வாடி, ஜாலியா இருக்கு. வாடி. நாம இப்ப அங்க போனோம், அவளுக்காக தான் வந்திருக்கோம்னு நினைச்சுக்கோ. அப்புறம் பூனையவோ எலியவோ கையில வச்சுட்டு அதை திட்டுற மாதிரி நம்மள திட்டுவா. ஏற்கனவே கான்ட்ரவர்சியலா இருக்கும். இப்போ வேணா. ஹாய் பேபி. இந்த குயிலுக்கு நீங்க எல்லாம் கோரஸா? வாங்கடி போலாம். ஏங்கண்ணுங்களா, ரோலர் கோஸ்டர்ல நாங்க ஏத்தி விடவா? பயமா இருந்தா எங்க மடியில ஏறிக்கங்க. லலக்கு டோல் பத்திமா ரேகங்கம்மா கெடுபட்டு மடிப்ப பாருமா என்னெல்லாம விளக்கு எறிமா. ஏய் செருப்பு பிஞ்சிரும். பரவாயில்ல, நான் தச்சு தரேன். இந்த பூ போன்ற கையால செருப்படி வாங்குறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த செருப்படியால நம்ம லவ் டெவலப் ஆகணும். அடிக்கண்ணு அடிக்கண்ணு. அட இப்ப கான்ட்ரவர்சி ஆனாலும் பரவாயில்ல, என்ட்ரி ஆட வேண்டியதான். அடி அடி. சூப்பர், பின்னிட்டீங்க. ரொம்ப நல்லா கிண்டல் பண்றீங்க. இதோ பாரு ஹீரோ காதலுக்கு மரியாதை கொடுக்க வந்திருக்காரு. ஆமா யாரா நீ? காதல் மன்னன். அப்படியா? மரியாதை போடுங்க. போகலைன்னா எப்படி அடிப்ப? இப்படி அடிப்பியா இல்ல இப்படி அடிப்பியா? இப்படி அடிப்பியா? அட அடிடா. ஐயோ அம்மா. இது கூட நான் அரேஞ்ச் பண்ண ஃபைட்னு நினைச்சுக்காதீங்க. இவங்க நிஜமான ரவுடிஸ் தாங்க. இது நிஜமான ஃபைட் தாங்க. இது நிஜமான பிளட் தாங்க. ஐயோ. முதல்ல நீங்க ஹாஸ்பிடலுக்கு வாங்க. டாக்டர், அவருக்கு எப்படி இருக்கு? உள்ளவாமா. இஸ் வெரி லக்கிமா. ஃபிராக்சர் ஒன்றும் ஆகல. ஒரு வாரத்துக்கு மருந்து எழுதி தரேன், எல்லாம் சரியாயிடும். ஆமா, உன் ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா? பிரத்வி எழுந்திருப்பா. குளிச்சுட்டு கிழிச்சிட்டு கோயிலுக்கு போனோம். இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல? ஏதோ சின்ன வயசுல நீ அப்படி இப்படி இருந்த. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நீ ஒழுங்கா இருப்பேன்னுதான் அந்த பொண்ணை உனக்கு கட்டி வச்சேன். இன்னும் நீ அப்படியே தான் இருக்கிற. ஏய் பிரத்வி, பாவண்டா அந்த பொண்ணு. கமான் 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 கமான். நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டியா? மை டியர் மாமி, நான் சொல்றதா மத்தவங்க கேட்கணும், மத்தவங்க சொல்றதா கேட்க மாட்டேங்கிறது என்னுடைய கேரக்டர். உனக்கு தெரியல, அப்புறம் ஏன் புத்திமதிலாம் சொல்றேன்? சரி சாப்பிடு. இந்த பாயச விஷயத்துல மட்டும்தான் நம்மள அசத்தி உன் பேச்சை கேட்க வச்சிடறேன். ஊட்டி விடு ஊட்டி விடு ஊட்டி விடு. எப்பவுமே ஒரு பெக் பிராண்ட் அடிச்சு தான் பெட் விட்டு இருந்துப்பேன். ஆனா என் பிறந்த அன்னைக்கு மட்டும் நீ செய்யறத பாயசத்தை குடிச்சிட்டு அதுக்கப்புறம், ஏன்னா அப்பதான் நீ பர்த்டே பார்ட்டிக்கு பணம் கொடுத்தியே, அதனால நீ இதுல விஷம் கலந்து கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுருவேனே. நல்ல நாள் அதுவும் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாத்து. Come on, come on, give me money. பணத்தை கொடு. குடுக்குறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது திவ்யா கூட வீட்ல சந்தோஷமா இருடா. No. அங்க என் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கோ பார்ட்டி, everything is ready. அதெல்லாம் நீ வீட்லயே வச்சுக்க. அப்படிங்கறியா? Okay. Happy returns of the day to our friend Prithvi. Cheers. Thank you. Cheers.
ஏண்டா பிருத்திவி, ஃபர்ஸ்ட் டைம் உங்க அம்மா வீட்லயே பாத்து அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். எங்கடா அவங்க? என் லாங் லைஃப்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண கோயிலுக்கு போயிருக்காங்க. மச்சான் வால் கிளாக் சூப்பரா இருக்குடா. இம்போர்ட்டடா? இம்போர்ட்டடோ எக்ஸ்போர்ட்டடோ உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. டேக் இட். இதா. தேங்க்ஸ் மச்சான். என்ஜாய். ஏய் திவ்யா, சீக்கிரம் சிக்கன் கொண்டு வா. எவ்வளவு நேரமா என் ஃப்ரெண்ட்ஸ் காத்துட்டு இருக்குது. டேய் பிருத்திவி, என்னடா போன் இது? துணி இல்லாத பொண்ணு மாதிரி. துணி இல்லாத பொண்ணோ துணி இருக்கிற பொண்ணோ உனக்கு பிடிச்சிருக்கா? யா. டேக் இட். மச்சி, எங்கடா புடிச்ச இந்த குட்டிய? கண்ணுல செக்ஸ் குத்தாலாரி மாதிரி கொட்டுது. கண்ணு என்னன்னு சொன்ன? டார்ஜிலிங். அந்த லிப்ஸ் ஆஹா சூப்பர். கொஞ்சம் கீழே. ஐயோ எத்தம்போ. இன்னும் கொஞ்சம் கீழே. என்னால தாங்க முடியலையே நண்பா. கங்க்ராச்சுலேஷன் திவ்யா, உன் அழக பார்த்து என் ஃப்ரெண்ட் கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டான். டேய், அவனுக்கு வால் கிளாக் பிடிச்சிருந்தது, இவனுக்கு டெலிபோன் பிடிச்சிருந்தது, உனக்கு இவளை பிடிச்சிருக்கா? எஸ். டேக் ஹர். நிஜமா? எஸ். ஹே கோ. டேய் டேய் நில்லுடா. நீ இவன் கல்யாணத்துக்கு வரல. இந்த பொண்ணு இவனோட பொண்டாட்டி. சோ வாட்? சோ வாட்? மனுஷன் சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வர காலத்துல டெஸ்ட் டியூப்ல குழந்தை பெற்றுக்கிற இந்த விஞ்ஞான உலகத்துல இன்னொன்னடா ஏன் பொண்டாட்டி, இவன் பொண்டாட்டி, அவன் பொண்டாட்டின்னு. டேய், இந்த காலத்து பொண்ணுங்க புருஷனே மாத்தி மாத்தி பார்க்கணும் ஆசைப்படுறாங்கடா. டேய் போடா. கோ டேக் கோ 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 கோ. ஏண்டி நீங்க கூட்டிட்டு வந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் என் மேல கை வச்சா சும்மா இருக்கிறதுக்கு நான் விபச்சாரி இல்ல, நீங்க தாலி கட்டின உங்க பொண்டாட்டி. ஓ, இந்த தாலி தானே உனக்கு கிடைஞ்சது? தூக்கி எறிஞ்சிட்டேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ எல்கேஜி தத்தி. நம்ம எல்லாரும் சேர்ந்து பழக்கப்படுத்தும் தான் இவள இன்னும் தொடாம ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கேன். ஓகே, கம் ஆன், லெட்ஸ் என்ஜாய். கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், பிருத்திவி காலி. வடா எஸ்கேப் ஆயிடலாம். கடவுளே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. பிறந்ததும் பெத்தவங்களை இழந்து நான் அனாதை ஆயிட்டேன். கட்டிக்கிட்ட புருஷனே 10 பேருக்கு என்ன பங்கு போட தயாராயிட்டான். நான் என்ன பாவம் செஞ்சேன்? நீ ஒரு பாவமும் செய்யலம்மா. இது நீ செஞ்ச பாவம் இல்லம்மா, நான் உனக்கு செஞ்ச துரோகம். இவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சும் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் கழுத்தை நான் அறுத்துட்டேன். அவன் உன்னை கட்டிக்கிட்ட பிறகாவது திருந்துவான்னு ஆசைப்பட்டு நானே அவன் கையால உன் கழுத்துல தூக்கு கயிறு போட்டுட்டேன். இந்த மிருகம் கட்டின தாலிக்கும் பிரயோஜனம் இல்லாத மஞ்சள் குங்குமத்துக்கும் ஒரு பொண்ணு தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கட்டின தாலிய அவன் கையாலேயே அறுத்து உனக்கு விடுதலை கொடுத்துட்டான். திவ்யா, அத்தையா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். அம்மாவை நான் உன்னை ஆதரிக்கிறேன். இனிமே உன்னோடதான் இருக்க போறேன். உன்னை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன். இல்ல அம்மா, வேண்டாம், நாம இங்க இருக்க வேண்டாம். இந்த பாவப்பட்டவனோட நிழல் கூட படாத இடத்துக்கு நம்ம போயிடலாம். வாமா.